ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான். யூசுவலாக நம்ம நிறைய அல்வா சாப்பிட்ருப்போம். இப்போதைக்கு ரீசெண்டாக நிறைய செய்கிறது பிரெட் அல்வா. பட் ஆனால் பிரெட்டை விட ரொம்ப ஹெல்த்தியாக சிம்பிளாக செய்கிறது இந்த ரஸ்க் அல்வா. நான் இந்த ரஸ்கில் அல்வா ட்ரை பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட்டு நார்மலாக நம்ம எண்ணெயில் பொரிச்சு நல்ல நெய்யிலையோ எண்ணெயிலையோ பொரிக்கும் போது ஹெவியாக இருக்கும், திகட்டும். பட் ஆனால் இதை நம்ம டேரெக்டாக பொடி பண்ணி டேரெக்டாக செய்ய போகிறோம். நிறைய பொருட்கள் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ஒரு 1/4 கிலோ ரஸ்க்கை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நமக்கு தேவையான ப்ரௌன் சுகரோ இல்லை நாட்டு சக்கரையோ நீங்கள் உங்கள் விருப்பம் தான். நான் இந்த கப்பால் தான் அளவு வச்சு செய்ய போகிறேன். கொஞ்சமாக பாதாம் முந்திரி கட் பண்ணியிருக்கேன், ஒரு 4-5 ஏலக்காய், தேவையான அளவுக்கு நெய். அதுக்கப்புறம் எந்த கப்பால் அளந்து போடுறோமோ அதே கப்பால் 1 கப் சுடுதண்ணி. உங்களுக்கு நான் வந்து நெய் எண்ணெய் நான் இதில் காமிக்கல. ஒரு 50 ml எண்ணெய் இதுக்கு தேவைப்படும். ரொம்ப அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை. தேவைப்படலைன்னா நீங்கள் ஊற்றணுன்னு கூட அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நம்ம இந்த ரஸ்க்கு தூளை நல்லா சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும். லைட்டாக அந்த சூடு ஏற அளவுக்கு வறுத்தால் மட்டுமே போதும். ஏன்னா ஆல்ரெடி ரஸ்க்கு வெந்தது தான். அந்த மாதிரி சூடு அளவுக்கு வறுத்துட்டு நான் 3/4 கப்பு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகர் உங்களுக்கு எது வேணுமோ சேர்த்துக்கலாம். தித்திப்பும் உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி தான். எனக்கு இது 3/4 கப்பே அதிகம். ஸோ அதனால் ஒரு 3/4 கப்பு சேர்த்துருக்கேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா இப்படியே கிளறி விடுங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும் போது அது ப்ரௌன் சுகரும் இதுவும் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நான் இந்த ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் இந்த ஸ்வீட்டை பார்த்தேன். அவங்க இந்த எண்ணெயிலேயே தான் இதை வறுத்து எடுத்தாங்க. பட் ஆனால் அது நமக்கு செட் ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்கும் போது நிச்சயமாக வயசானவங்க நிறைய சாப்பிட முடியாது, குழந்தைங்களும் சாப்பிட முடியாது. ஏன் மிடில் ஸ்டேஜில் இருக்க என்னால் கூட அதை சாப்பிட முடியல. ஸோ அதனால தான் நான் எண்ணெயை குறைச்சிக்கிட்டு நான் என்னோட மெத்தடில் தான் இதை செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நமக்கு கொஞ்சம் நிறையவும் சாப்பிட்லாம், ஸ்வீட்டும் ரொம்ப திகட்டாது. ஸோ அதனால தான் அப்போது இந்த மாதிரி பரட்டி எடுக்கும்போது இந்த ஸ்டேஜ் வரும்போது எந்த கப்பை நம்ம அளந்து போட்டோமோ அதே கப்பால் 1 கப் சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றி நல்லா அப்படியே கிளறும் போது நமக்கு நல்லா ஒரு அல்வா ஸ்டேஜ் வரும். யாருமே அல்வாவில் சுடுதண்ணி ஊற்றி பார்த்துருக்கே மாட்டீங்க. ஆனால் அதை பாருங்கள், நான் ஊற்றி செய்கிறேன். எப்படி இருந்துச்சு தெரியுமா? சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே நீங்களும் ட்ரை பண்ணலாம். நிறைய ப்ரெட்டில் எண்ணெயை ஊற்றி நிறைய நெய்யில் பொரிச்சு எடுத்து அதுமாரி செய்கிறத விட இது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போதுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்தோம்னா தூக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் நெய் ஒரு 3-4 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அவ்வளோதான் என்னோட அளவு. அதில் முந்திரி திராட்சைலாம் முந்திரி பாதாமை நல்லா வறுத்து திருப்பி கொட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே பக்காவான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. கலரும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.